இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆசீர் கலந்த வாழ்த்துரையை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதம் முழுமையாக அன்னை மரியாளை பற்றி, ஜெபமாலையை பற்றி சிந்தித்து தியானித்து நல்ல முறையில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே இன்று பெண்களுக்குள் ஆசீர் பெற்ற அன்னை மரியாளை பற்றி யோசிப்போம், சிந்திப்போம். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளினுடைய வாழ்த்துரையை கேட்டு தூய ஆவியால் தூண்டப்பெற்று எழுப்பிய வார்த்தைகள், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள் என்று. அன்பார்ந்தவர்களே, பெண்கள் என்றாலே இன்றைய காலகட்டத்திலும் கூட அதிகமான முக்கியத்துவம் பெறாத ஒரு சமூகமாக கருதப்படுகிறது. இன்றே இந்த நூற்றாண்டிலே இவ்வளவு என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களை பற்றிய எண்ணம் என்னவாக இருக்கும்? அதுவும் யூத குலத்திலே அதிகமான முக்கியத்துவம் பெறாத ஒரு சமூகமாக இந்த பெண்களுடைய சமூகம் இருந்தது. அவர்களுக்கு எருசலேம் ஆலயத்திலே நுழைவதற்கு தடை, வழிபாடிலே பங்கேற்பதற்கு தடை, வெளியே ஆங்காங்கே நின்றோ உட்கார்ந்தோ பேசுவதற்கு தடையாக இருந்த காலகட்டம் அது. அந்த நாட்களிலே வசித்த அன்னை மரியாளுக்கு இவ்வளவு பெரிய பேர் கிடைக்கிறது, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவள் என்று. ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக, வாழ்த்துரையாக, பெண்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாக, வாழ்த்துரையாக இது அமைகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் என்ற வார்த்தை வரலாற்றில் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டதா என்று நாம் சிந்தித்தோம் என்றால், கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டிலே நீதி தலைவர்கள் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது. தெபோராவும் பராக்கும் பாடும் வெற்றி பாடலிலே, கேனியனான கெபேரின் மனைவி யாவேலே பெண்களுள் நீர் பேறு பெற்றவள், கூடார வாழ் பெண்களில் நீர் பேறு பெற்றவள் என்று இவ்வாறு யோவேல் புகழப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து யூதித்து புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள் என்று கூறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இவர்கள் இருவருமே தன் இன மக்களினுடைய விடுதலைக்காகவோ, சொந்த மக்களை பகைவனிலிருந்து பாதுகாத்ததற்காகவோ, அல்லது பகைவனை கொன்று குவித்ததற்காகவோ இவ்வாறாக புகழப்படுகிறார்கள். அன்னை மரியாள் எந்த விதத்தில் ஆசி பெற்றவள் என்பதை நாம் சற்று உற்று நோக்குவோம். இன்று பல நபர்கள், பல மனிதர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு நல் வாழ்க்கைக்கு திரும்புகிற ஒரு கருவியாக இருக்கின்றார் அன்னை மரியாள். அநேக பேர் திருத்தலங்களை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவை நாடி தேடி செல்கின்ற திருத்தலங்களை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கூறுகிறார், பாவம் செய்தவன் பாவத்திற்கு அடிமையாகிறான் என்று. இவ்வாறாக பாவ வாழ்க்கையால் சூழப்பட்டு பாவத்திற்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இறை சமூகம், மனித சமூகத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு கருவியாக அன்னை மரியாளும் இந்த ஜெபமாலையும் இருக்கின்றது என்பதை நம்மில் பலர் அறிவோம். இந்த பாவத்திலிருந்து வெளியே வர அன்னை மரியாள் ஜெபமாலை உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது இந்த ஜெபமாலை வெற்றியை தருகிறது. அன்னை மரியாள் பாவத்திலிருந்து வெற்றியை அடைவதற்கு ஒரு கருவியாக இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு விடுதலை தருகின்ற இந்த அன்னையை பற்றி ஏன் எலிசபெத் அம்மாள் அன்று கூறினார் என்பதை நாம் சிந்தித்தோம் என்றால், அதற்கான பதிலை எலிசபெத் அம்மாளே சொல்கிறார். இறைவனின் தாய். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் கூறுகின்றார், இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆகவே அன்றே அன்னை மரியாளை இறைவனுடைய தாயாக கண்டார் எலிசபெத் அம்மாள். இறைவனுடைய தாய், ஆண்டவர் இயேசுவினுடைய தாய் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இறைவனுடைய தாய் இன்று மனித குலத்துக்கே தாயாக இருக்கின்றார். மனித குலத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். காரணம், அவர் நாதனை தாங்கிய ஆலயமாக இருந்தார். ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஆலயமாக இருந்தார்.
ஆண்டவர் இயேசு அவருடைய உடலிலும் உள்ளத்திலும் தங்குகின்ற அளவுக்கு ஒரு தூய ஆலயமாக இருந்தார். ஆகவே இறைவனின் தாய் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். விசுவாசத்தின் தந்தையாக நாம் ஆபிரகாமை பார்க்கின்றோம். இன்னொரு விசுவாசத்தினுடைய மகளாக தாயாக அன்னை மரியாளை நாம் பார்ப்போம். விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்ற ஆபிரகாம் எவ்வாறு இந்த உலகத்தில் நடக்க முடியாத காரியங்களாக இருந்தாலும் கடவுளால் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தாலோ, அதனால் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டாரோ, அதே போல இந்த உலகத்தில் நடக்க முடியாத ஒரு காரியம் ஆண்டவரினுடைய தூதர் சொன்னதால் நடக்கும் என்று நம்பினார், விசுவசித்தார். கடவுள் மீது அளவு கடந்த விசுவாசத்தை வைத்திருந்தார் அன்னை மரியாள். ஆகவே விசுவசித்ததனால் அன்னை மரியாள் பேறு பெற்றவளாக இருக்கின்றார், ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால், எல்லா விதத்திலும் அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். சாதாரணமாக நம்மிலே ஒருவருக்கு இவ்வாறான ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது கண்டிப்பாக தலைக்கணமும் ஆணவமும் தலைவிரித்தாடும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏந்திய அன்னை மரியாள் ஒரு நாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இல்லை. எல்லா நாளும் கடவுளுடைய வார்த்தையை சிந்தித்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தார். இயேசுவை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்வை முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். அனைத்து தினங்களுமே எல்லா வேளையிலுமே கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதனால்தான் இயேசு சொல்வதை, இயேசு செய்ததை நினைத்து தியானித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் திருவிழித்திலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட அன்னை மரியாளைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அப்பேற்பட்ட அன்னை மரியாளின் கரங்களை பிடித்து கொண்டுதான் நாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோம். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். கடவுளை ஒரு பொழுதும் தன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து விடாமல், ஒரு நொடி பொழுதும் தன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து விடாமல், எல்லா நேரங்களிலும் எல்லா வேளையிலும் எல்லா நாட்களிலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தார். ஒரு இறைவனின் தாயாக, ஒரு மனித குலத்தின் தாயாக. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னை மரியாளைப் போல நாமும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே ஆர்வம் காட்டுவோம். நாமும் அன்னை மரியாளைப் போல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். கண்டிப்பாக நாமும் பேறு பெற்றவர்களாக இந்த சமூகத்திலே வாழக்கூடும். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார். இறை ஆசீர் உங்களோடு. மரியே வாழ்க.